குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதார் கார்டில் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டு அட்ரஸை நீங்கள் வழக்கம் போல் உங்களோட ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு அப்டேட் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் உங்களோட பர்சனல் லாகின்லேயே நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பா, அம்மா, உங்களோட அண்ணன், தங்கை, உங்களோட குழந்தை, இதில் யாராவது ஒருத்தருடைய ஆதார் கார்டில் அவங்களுடைய அட்ரஸ், முகவரி சரியாக இருந்தால் அவர்களுடைய அட்ரஸை அப்படியே உங்களோட கார்டில் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் கையில் வச்சுருக்கணுன்னா, உங்களுடைய அதாவது எந்த ஆதார் கார்டில் முகவரி சரியாக இல்லையோ அந்த ஆதார் நம்பரோட ரெஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் ஃபோன் வேணும், ஏன்னா ஓடிபி போகும். அடுத்து யாருடையது சரியாக இருக்கோ, எந்த நபருடைய ஆதார் கார்டில் முகவரி சரியாக இருக்கோ அவங்களோட ஆதார் நம்பர் அண்ட் அதில் ஓடிபி போகும். அதை சொல்கிறதுக்காக அதில் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய மொபைல். இதுதான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மை ஆதார் பேட்டா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே லாகின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். இதில் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, யாருடையது தவறாக இருக்கோ, இப்போ எந்த நபருடைய முகவரி தவறாக இருக்கோ அதை தான் ஓப்பன் பண்ணணும். சரியாக இருக்கக்கூடியது ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்பாவோடது சரியாக இருக்குது, மகனுடையது தவறாக இருக்குது, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்பாவோடது கரெக்டாக இருக்குது, அம்மாவோடது தப்பாக இருக்குது. இப்போது அம்மா யாருடையது தவறாக இருக்கோ அம்மா அவங்களோடது ஓப்பன் பண்ணி என் புருஷனுடையது கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி எனக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஆதார் நம்பர் போட்டாச்சு, கேப்சா கோட் போட்டாச்சு, லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில் ஓடிபி ஓப்பன் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா இது தாங்க உங்களோட பேஜ் இன்டர்ஃபரன்ஸ். இந்த மாதிரி இந்த நபருடையது எல்லாமே டேட்டா உங்களுக்கு காட்டும். இதை நீங்கள் ரிவீல் பண்ணி பார்க்க முடியும். இந்த பேஜஸில் உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், அப்டேட் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது 75 ரூபாயில் நீங்களே இந்த வெப்சைட் மூலமாக பண்ண முடியும். பயோமெட்ரிக்ஸ் ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் சேவா கேந்திரா அந்த மையத்துக்கு தான் போகணும். அது 125 ரூபாய். டேட் ஆஃப் பர்த் பண்ணுறதுக்கும் நீங்கள் சேவா கேந்திரா தான் போகணும். முன்னாடி இது ஆன்லைனில் இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டாங்க. 75 ரூபாய். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதை நீங்களே பண்ணலாம். அது 14 ஜூன் 2027 வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே மையத்துக்கு தான் போய் ஆகணும். அண்ட் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது ஆதார் ஆப்லேயும் பண்ண முடியும், சேவா கேந்திராலையும் உங்களால் பண்ண முடியும் 75 ரூபாயில். அடுத்து நேமை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் அந்த மையத்துக்கு தான் போய் ஆகணும். யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படி, அதாவது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு ஆதார் வச்சுருக்க நபர் இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் ஆன்லைன்லேயே ரிப்போர்ட்டை தெரிவிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறது அப்டேட் அட்ரஸ். அந்த அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் தெரிய வரும். நீங்கள் வழக்கம் போல் எப்பவும் செய்வீங்க இல்லைங்களா, அந்த விஷயம். அதாவது உங்கள்கிட்ட இருக்க அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு நீங்கள் எப்படி ஆதார் அப்டேட் பண்ணணும், ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஸ்டார்ட் கொடுக்கலாம். இது ஒரு யூஷுவலான மெத்தட். ரிஜெக்ஷனுக்கும் சான்சஸ் அதிகம். அண்ட் இதுக்கான ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ரூபாய். அண்டு 30 நாள் வரைக்கும் அவங்கக்கிட்ட டைம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது டைம் டேக்கிங் ப்ராசஸ். இப்போ இவங்க புதுசாக தெரிவிச்சிருக்கிறது தான் இது, யூஸிங் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபருடைய ஆதார் அட்ரஸை வச்சு உங்களோட அட்ரஸையும் மாற்றுறது. ஸோ நான் இதை ஸ்டார்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த பாப்அப் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் டுட்டோரியல் யாருன்னா அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். இல்லை எனக்கு ஓகே அப்படிங்கிறதால நான் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலி நம்பரோட டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அப்ரூவல் ரெக்வஸ்ட் அனுப்பணும். அதுக்கடுத்து அவங்களோட லாகின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் படித்தா புரியுறதை விட நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். இப்போ வரைக்கும் நான் யாரோட ஐடியில் இருக்கேன்னா, யாருடைய ஆதார் கார்டில் விவரங்கள் தவறாக உள்ளதோ, முகவரி தவறாக உள்ளதோ அந்த நம்பரோட தான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். இப்போது நீங்கள் உங்களோட லாகின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாரோடது சரியாக இருக்குது அந்த நபருடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே போடணும். அந்த ஆதார் நம்பரை போட்டுட்டு அவருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா பார்த்துக்கோங்க. இவங்களை மட்டும்தான், ஒன்று குழந்தை இல்லைன்னா வார்டு அவங்களா இருக்கணும், இல்லைனா
அப்பாவாக இருக்கலாம், இல்லை லீகல் கார்டியனாக இருக்குன்னா லீகல் கார்டியன் சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்டியன் போகிறதில்ல, கோர்ட்டு நியமிச்சிருக்கக்கூடிய அந்த லீகல் கார்டியனாக இருந்தால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்வாங்க. அம்மாவாக இருக்கலாம், சிப்ளிங்ஸ் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், சகோதரர் சகோதரி யாராக இருந்தாலும் சரி. அடுத்து ஸ்பௌஸ், உங்களோட கணவரோ மனைவியாகவோ இருக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஸ்பௌஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் நம்பர், அதாவது யாருடைய விவரம் சரியாக இருக்கோ அந்த டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது வந்து இந்த நம்பரில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இங்கே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஆனது ஓப்பன் ஆகுது. இதில் பேமெண்ட் பேஜ், இந்த பேமெண்ட் பேஜ் நான் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்ததால இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நான் அக்ரி கொடுத்த உடனே மறுபடியும் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இந்த மாதிரி பேமெண்ட் மோட்ஸ் வருது. கார்டு, நெட் பேங்கிங் எதுவாக இருந்தாலும் நான் கியூஆர் கோடு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதால கியூஆர் கோட் பேமெண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கண்டினியூ அண்ட் பே கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு வந்து அந்த கியூஆர் ஓப்பன் ஆச்சு. நான் ஸ்கேன் பண்ணி அந்த பேமெண்ட்டை முடிச்சிட்டேன். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேஜ் ஆனது வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு வந்துடும். பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வரும். இப்போ பாருங்கள், உங்களோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது யாருடைய ஆதார் கார்டில் தவறு உள்ளதோ அவரோட ஆதார் கார்டை லாகின் பண்ணி அவங்க குடும்பத்தில் சரியாக யாரோடது இருக்கோ அவங்களுடைய நம்பரை போட்டு எனக்கும் அவங்கள மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை நம்மளுடைய ஆதார் வெப்சைட், அந்த UIAI இருக்காங்க இல்லைங்களா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னென்னா, நான் சொல்லிட்டேன் அவங்க எங்கள் குடும்பத்து நபர் அவங்களோடது கரெக்டாக இருக்குன்ட்டு. இப்போது அந்த நபர் அவங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணி, ஆமாம் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எனக்கு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க, அதை நான் ஓகே சொல்கிறேன்னு அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. உங்களோட ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு, இப்போ உங்கள் வீட்டில் யாரோட ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, சரியான அட்ரஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்களோட இதை லாகின் பண்ணணும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி டைப் பண்ணியிருந்தீங்க இந்த பேஜில், அதே நபருடையது இங்கே டைப் பண்ணிங்க இல்லைங்களா, இதே நபருடைய டேட்டாவை நீங்கள் இந்த இடத்துல இப்போ கொடுக்க போகிறீங்க. இந்த ஆதார் நம்பரையும் கேப்சா கோடையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லேயே இங்கே பாருங்கள், யூ ஹேவ் ஒன் நியூ ரெக்வஸ்ட் ஃபார் அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நபருடைய ஃபோட்டோவோடு வந்திருக்கும். ஸோ இதை வந்து ரிவ்யூ ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே பாருங்கள், இங்கே ஆக்டிவிட்டியை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆதார் அட்ரஸ் அப்டேட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்றாங்க. ஸோ நான் செக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர், அந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ செக் ஆக்டிவிட்டி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபுல் டேட்டா வந்திருக்கு. இவங்க எந்த அட்ரஸ், அதாவது இந்த சரியான நபருடைய அட்ரஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த அட்ரஸ் ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணுறதுக்கு காட்டுது. நம்ம இதை பார்த்துட்டு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது அந்த நபர் ஓப்பன் பண்ணி அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இவங்க 2 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், நான் வந்து ஓகே சொல்கிறேன்னு இங்கே நீங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ரெக்வஸ்ட் அப்ரூவ்ட். இங்கே ஒரு SRN நம்பர் வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது உங்களோட மெயில்லையும் வந்திருக்கும், மெயில்ன்ற மெசேஜ்லேயும் வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம அதை செக் பண்ணோம் இல்லைங்களா, மேக்ஸிமம் இது வந்து இமீடியட்டாக ஆகும், ஒரு நொடியில் ஆயிரும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட் பேஜில் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதில் நம்மக்கிட்ட என்ன நம்பர் நான் உங்களை காப்பி பண்ண சொன்னேன், SRN நம்பர். அந்த SRN கிளிக் பண்ணிட்டு இங்கே கொடுத்து கேப்சா கூட கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிராஃப்ட் முடிஞ்சு, பேமெண்ட் முடிஞ்சு, வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, வேலிடேஷனும் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ யுவர் ஆதார் ஹேஸ் பீன் அப்டேட்டட் வைல் யுவர் ஆதார் இஸ் பீயிங் பிரிண்டட் அண்ட் போஸ்டட் டு யூ. ப்ளீஸ் டவுன்லோட் ஆதார். உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அதாவது உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, ஆதாரே அப்டேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய, அதாவது தற்போதைய தேதியில் உள்ள அந்த சரியான நபருடைய அட்ரஸ் எப்படின்னு அந்த மாதிரி அட்ரஸே உங்களுக்கு கிடச்சிச்சு. பாருங்கள், இது ஒரு நொடியில் நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோவை நம்ம முழுசாக பார்த்துட்டோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல, ஒரு 5 நிமிஷத்தில் உங்களால் அட்ரஸ் அப்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.